ஸ்ரீ குருபியோ நமகா. பரங்குன்றம் திருவுருள் யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். திருப்பரங்குன்றம் திருமுருகன் திருவுருளால் நீங்கள் எல்லாரும் எல்லா நலமும் வளமும் பெற்று சந்தோஷமாக இருக்கணும்னு நான் முருகப்பெருமான பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். நம்ம குரு பாதுகா ஸ்தோத்திரம் சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் நம்ம குரு பாதுகா ஸ்தோத்திரத்தினுடைய 8வது ஸ்லோகத்தினுடைய பொருளை தான் நம்ம பார்க்க போகிறோம். தன்னை வணங்குகிற பக்தர்களுக்கு ஆத்ம ஞானத்தையே தரவல்லவை குருவினுடைய பாதுகைகள் அப்படிங்கிற பொருள் கொண்டு இந்த ஸ்லோகத்தை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸ்வார்ச்சா பராணாம் அகிலேஷ்டதாபியாம் ஸ்வாஹா சகாய அக்ஷ துரந்தராபியாம் ஸ்வாந்தாச்ச பாவ பிரத பூஜனாபியாம் நமோ நமக ஸ்ரீ குரு பாதுகாபியாம். இதுதான் இந்த 8வது ஸ்லோகம். இதனோட பொருளை நம்ம ஒவ்வொரு வரியாக பார்க்கலாம். ஸ்வர்ச்சா பராணாம் அகிலேஷ்டதாபியாம். இதில் பார்த்திங்கன்னா அகிலேஷ்டதாபியாம் அப்படின்னாக்கா வேண்டுவது எல்லா விருப்பங்களையுமே தரவல்லது அப்படின்னு அர்த்தம். இதில் நமக்கு இது குருவினுடைய பாதைகள் தான் இது எல்லாத்தையுமே தரப்போகிறது. யாருக்கு தரப்போகிறது அப்படின்னாக்கா பராணாம் அப்படின்னா ரொம்ப உயர்ந்த விஷயங்கள், உன்னதமான விஷயங்கள். ஸ்வ அர்ச்ச அப்படின்னாக்கா உள்ளன்போட தானே அர்ச்சனை செய்கிறவங்க, அவங்க துதிக்கிறவர்கள், ஆராதிக்கிறவர்கள். தூய்மையான மனத்தோடு உயர்ந்த விஷயங்களை யார் ஆராதிக்கிறாங்களோ, பூஜிக்கிறாங்களோ அவங்களுக்கு அவங்க விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்ற வல்லது ஸ்ரீ குருவினுடைய பாதுகைகள். இதில் உயர்ந்த விஷயம்னா என்னென்னா, உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் அப்படிங்கிறாப்புல எல்லா விதமான விஷயங்களுக்கும் உயர்ந்தது பகவான் தான். இந்த பகவானை உள்ளன்போடு ஆராதிக்கிறவர்கள் எல்லாருக்குமே அவங்களுடைய விருப்பங்கள் எல்லாத்தையும் நிறைவேற்ற வல்லது ஸ்ரீ குருவினுடைய பாதுகைகள். இதுதான் முதல் வரிக்கு அர்த்தம். ஸ்வாஹா சகாயாக்ஷ துரந்தராபியாம். இதான் 2வது வரி. ஸ்வாஹா அப்படிங்கிறது யார் அப்படின்னாக்கா அக்னி பகவானுடைய பத்னி. ஸ்வாஹா சகாய அப்படின்னு இங்கே யாரை சொல்கிறாங்கன்னா அக்னி பகவானை சொல்கிறார். அதாவது ஸ்வாஹா அப்படிங்கிறவளுக்கு சகாயம் செய்யக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். அது அக்னி பகவான், அவருடைய ஸ்வாஹாவினுடைய கணவர் அப்படிங்கிறதுனால. இப்போ அக்னியில் வளர்க்குற ஆகுதிகளுக்கெல்லாம் நம்ம ஸ்வாஹா அப்படிங்கிற மந்திரம் சொல்லித்தான் ஆகுதி பண்ணுறோம் இல்லையா. இந்த ஸ்வாஹா சகாய அப்படின்னா அக்னி பகவான் அர்த்தம். அக்ஷ அப்படின்னா கண்ணு. இந்த ஸ்வாஹா சகாயனான அக்னி பகவானை தன்னுடைய நேத்திரமாக கொண்டவர் யாருன்னா சிவபெருமான். அவருக்கு 3 கண்கள், ஒன்று சூரியன், இன்னொன்று சந்திரன், நெற்றிக்கண் அக்னி. அதுலேருந்து தான் முருகப்பெருமானுடைய அவதாரம் நிகழ்ந்தது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த அக்னியை நேத்திரமாக கொண்ட சிவபெருமான் எதை கண்டிப்பாக தன்னுடைய பக்தர்களுக்கு செய்வதுன்னு விரதம் வச்சுருக்காரோ அதையே ஸ்ரீ குருவினுடைய பாதைகளும் தன்னை வழிபடுகிறவர்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது அர்த்தம். அப்படி என்ன மகேஸ்வரன் தரார் அப்படின்னாக்கா ஞானம் மகேஸ்வரா இச்சேத் அப்படின்னு சொல்லுது. அதாவது ஞானத்தை தரக்கூடியவர், அதுவும் தன்னுடைய விருப்பத்தின் பேரால் உடனடியாக தரக்கூடியவர் யாருன்னா மகேஸ்வரன் தான். ஞானத்தை தரக்கூடிய மகேஸ்வரன் போலவே தன்னை வழிபடுகிறவர்களுக்கு ஞானத்தை தரக்கூடியது ஸ்ரீ குருவினுடைய பாதுகைகள் அப்படின்னு 2வது வரைக்கும் அர்த்தம். இது ஸ்ரீ ஸ்ரீ சிங்கேரி மகா சன்னிதானம் சொன்ன அர்த்தம் தான் இது. 3வது வரிக்கு நம்ம இப்போ பொருள் பார்க்கலாம். ஸ்வாந்தாச்ச பாவ பிரத பூஜனாபியாம். அதாவது தன்னை வழிபடுகிற பக்தர்களுக்கு தான் யார் அப்படிங்கிற அவர்களுடைய உண்மையான நிலையை உணர்வது, அதாவது ஆத்மஸ்வரூபத்தை அவர்களுக்கு காமிச்சு கொடுக்கறது. நம்ம நம்ம உடல் தான் நம்மன்னு நினச்சிட்ருக்கோம், நம்ம மனசு அல்லது சூக்ஷ்ம சரீரம் தான் நம்மன்னு நினைக்கிறோம் இல்லையா. இதெல்லாம் இல்லவே இல்லை. நேத்தின்னு சொன்னாலே ஒன்றொன்னே விளக்கிக்கிண்டு வந்தால் கடைசியில் நம்ம மனசில் இருக்கிற ஆத்மஸ்வரூபம் தான் நம்ம அப்படின்னு கடைசியில் நமக்கு தெரியுது. இதுதான் ஞானம். இது நமக்கு கொடுக்கக்கூடியது ஸ்ரீ குருவினுடைய பாதுகைகள். தன்னை வழிபடுகிறவர்களுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தக்கூடியவை, பக்தி தரக்கூடியவை குருவினுடைய பாதுகைகள்னு இதுக்கு ஒரு பொருள் சொல்கிறாங்க. ஆனால் ஸ்வாந்தாச்ச பாவம் அப்படின்னா நம்ம யார் அப்படிங்கிறத உள்ளபடியே உணர்ந்து கொள்கிற பாவம் தான் ஒருத்தருக்கு ஞானம் கிடைச்சதுக்கு உண்டான ஒரு அடையாளம், அல்லது அதுக்கு உண்டான தகுதி அதுதான். அதை நமக்கு கொடுக்கக்கூடியவை ஸ்ரீ குருவினுடைய பாதைகள். இதுதான் இந்த 3வது வரைக்கு அர்த்தம். இத்தகைய மகிமை வாய்ந்த ஸ்ரீ குருவினுடைய பாதுகைகளை நான் திரும்ப திரும்ப நமஸ்கரிக்கிறேன். இதுதான் இந்த 8வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். அடுத்த வீடியோவில் நம்ம நிறைவு ஸ்லோகமான 9வது ஸ்லோகத்தினுடைய பொருளை பார்க்கலாம். அது இந்த சீரீஸோட நிறைவு பகுதியாக அமையும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோவை பார்த்த உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. வணக்கம்.